ரம்ஜான் மட்டன் பிரியாணி செய்வது எப்படின்னு சொல்கிறேன். மட்டன் 1 கிலோ 2 விசில் விட்டு வேக வச்சுருக்குறோம். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி, 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம், அரை கப்பு புதினா தலை, 1 கப்பு மல்லித்தலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் பட்டை கிராம் மிளகாத்தூள், ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சு வச்சுருக்கோம். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, தயிர் 1 கப்பு, எண்ணெய் 150, நெய் 100, தாளிக்க தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ பிரியாணி செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இதில் 150 மில்லி எண்ணெய், 100 கிராம் நெய், ரெண்டு நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டு வெடிக்க விடணும். இப்போ நல்லா பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வெடிச்சிருச்சு. வெடிச்சதுக்கப்புறம் 1/4 கிலோ வெங்காயம் அதில் போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் அதில் இருக்கணும், எண்ணெயிலே நெய்யிலே. வெங்காயம் நல்லா வெந்து முருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போடுறோம். 200 கிராம் தக்காளி, அரை கப்பு புதினா தலை, ஒரு கப்பு மல்லித்தலை, ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு 3 ஸ்பூன் போடலாம். இது கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, மல்லித்தலை, புதினா தலை, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் எல்லாம் போட்டு வணக்கிக்கிட்டு இருக்கோம். 2 நிமிஷம் வணக்கியாச்சு. வணக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கிளறணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 கப்பு தயிர் போட்டுக்கலாம். அதில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா குருமா மாதிரி நல்லா கிளறி வரணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறியாச்சு. எலுமிச்சம்பழம், தயிரும் ஊற்றியாச்சு. இப்போ வேக வச்ச கறி அதில் போடலாம். உப்பு போட்டு 2 விசில் விட்டு இந்த மட்டனை வேக வச்சுருக்கோம். அதை இந்த குருமானத்துக்கு ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பிரியாணிக்குள்ளே குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு தண்ணி அளந்து ஊற்றலாம். குருமா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம தண்ணி அளந்து ஊற்ற வேண்டியதான் பாக்கி. 3/4 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றணும்.
இப்போ இதில் வந்து அரைப்படி தண்ணி இருக்குது நம்ம குருமாவில் மிச்சம். இன்னும் ஒரு படி தண்ணி ஊற்றணும். அந்த ஒரு படி தண்ணியை இப்போ அளந்து ஊற்றலாம். ஒரு சொம்பு தண்ணிங்கிறது அரைப்படி தண்ணி ஆச்சு. இப்போ 2வது சொம்பு ஊற்றுறேன். இப்போ இது வந்து ஒரு படி, ஏற்கனவே அரைப்படி இருக்குது, இப்போ அரைப்படி ஊற்றிருக்கேன். இன்னொரு அரைப்படி ஊற்றுறேன். அப்போ 1.5 படி தண்ணி ஆச்சு. 3/4 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. இப்போ இதை ஊற்றி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். குருமா கொதிச்ச விட்டு அரிசி போடுவோம். மூடி வச்சுட்டு அரிசியை இப்போ நம்ம அரிசியை 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து குருமா கொதிச்சிருச்சு. அரிசியை போடலாம். குருமாவில் நல்லா அரிசியை போட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரிசி அள்ளி போடுறோம். அரிசி போட்டோன்னே தேவையான அளவு உப்பு போடலாம். இப்போ முதல்ல கறிக்கு வேக வைக்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ பிரியாணிக்குள்ளே உப்பை போடுவோம். தண்ணியெலாம் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். 3/4 படி அரிசிக்கு என்ன அளவு தேவையோ உப்பு, அந்த அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வைங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் வேகணும். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம இது தம்மில் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மில் விடலாம். நல்லா எல்லாம் ஃபுல்லாக சுற்றிலும் ஒரு கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காம தம்மில் விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சு தம்மில் விட வேண்டியதான் பாய். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பு சிம்மில். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷம் பிரியாணி தம்மில் விட்டாச்சு. எடுத்து கிளறி விட்டு சாப்பிட்றதான் பாக்கி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.